எல்லோருக்கும் வணக்கம். என்னோட ஸ்ட்ராட்டஜி ஈக்விட்டி ஆகட்டும், ஆப்ஷன் ட்ரேடிங் ஆகட்டும், ஷார்ட் டேர்ம் ஆகட்டும், எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்தே வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் என்னோட ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்கும், எந்த ஒரு டெக்னிக்கலுமே இல்லாமல் எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்கும் அப்படின்றத என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். என்னோட கிளாஸஸ் எல்லாமே பெரும்பாலும் லைவ் மார்க்கெட்டில் தான் இருக்கும். என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்களும் கற்றுக்கிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னையோட ட்ரேடிங்கில் என்னோட எல்லா விதமான கான்செப்ட்லையும் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இந்த ஒரு வாரத்தில் லாஸ்ட் வீக் பர்ஃபார்மன்ஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் இன்னைக்கு என்ன நான் ட்ரேட் எடுத்திருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்னையோட என்ட்ரி இதுதான். இன்னையோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 5587 ரூபா 50 காசு. இன்னையோட ரிஸ்க் 700 ரூபா. ரிவார்டுன்றது நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸு. இருந்தாலும் என்னோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சேஃபாகவே இருந்திருக்கு இன்னைக்கு. ஸோ இதில் நான் என்னோட அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு 41,900 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். இன்னைக்கு 1 லாட் தான் என்ட்ரி ஆயிருக்கேன். 223 ரூபா 50 காசுக்கு பை பண்ணியிருக்கேன். பை பண்ண பிறகு பெரிய அளவில் மார்க்கெட் அப்சைடு வரல. இதில் டோட்டலாக 737 ரூபா 50 காசு. இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. என்னோட கான்செப்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா செகண்ட் என்ட்ரியில் அதை 0 பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். ஆனால் இன்னைக்கு செகண்ட் என்ட்ரி கிடைக்கல. ஒரு என்ட்ரியோட இந்த கான்செப்ட் ட்ரேடிங் முடிஞ்சிருச்சு. ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 737 ரூபா 50 காசு லாஸ் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டியோட இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் இதுதான். இந்த 5 நாளில் 3 நாள் லாஸில் புக் ஆயிருக்கு, 2 நாள் ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. இருந்தாலும் டோட்டலாக ஒரு 844 ரூபா நெட்டாக ப்ராஃபிட் தான் நிற்குது. நான் வீடியோவில் இது வரைக்கும் 25 நாள் கண்டினியூவாக இந்த ட்ரேடிங்கை அப்டேட் பண்ணிட்டு வரேன். இந்த 25 நாளில் எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு, இந்த 25 நாளில் எத்தனை நாள் ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத எல்லாமே இப்போ நம்ம செக் பண்ணலாம். நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது இன்ட்ராடே மட்டும்தான். 5லேருந்து ஒரு 6000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். ஜனவரி 9ஆம் தேதியிலேருந்து ட்ரேடிங் நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன். இந்த 9ஆம் தேதியிலேருந்து இன்னை வரைக்கும் 25 நாள் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. இந்த 25 நாளில் 3 நாளில் 4 நாள் லாஸ் வந்திருக்கு. ஹையஸ்ட் லாஸ்னா இன்னையோட லாஸ் தான் 737 ரூபா 50 காசு. 25 நாளில் 4 நாள் லாஸ் புக் ஆயிருக்கு, 21 நாள் ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பாருங்க 29,051 ரூபாய் 85 காசு. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு 3 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பிஎல் 500 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. ஆரோ ஃபார்மா 600 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. யூபிஎல் 1300 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. டோட்டலாக இந்த 3 ஸ்டாக்ல 1200 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 1 லட்ச ரூபா. டோட்டலாக இன்னைக்கு 1.25% லாஸ் வந்திருக்கு. இந்த வாரம் 10 மந்த் டார்கெட்டை எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத நாம் இப்போ டோட்டலாக பார்த்துடலாம். 10 மந்த் டார்கெட்டு இந்த வாரத்தோட பர்ஃபார்மன்ஸ் இது. இந்த வாரத்தில் இந்த 5 நாள் ட்ரேடிங்கில் 3 நாள் லாஸில் புக் ஆயிருக்கு, 2 நாள் ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. டோட்டலாக 2220 ரூபா லாஸில் புக் ஆகுது. இது பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 2.25% இந்த வாரம் இதில் லாஸில் புக் ஆகுது. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு 2 ஸ்டாக் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. டாடா ஸ்டீல் 200 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. அதானி ஏன்ட்டு 600 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. 2 ஸ்டாக்ல 800 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. இது ஒரு 1% கிட்ட பர்சன்டேஜ் வைஸ் ப்ராஃபிட். இந்த 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல இந்த வாரம் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த கான்செப்ட்ல இந்த வாரம் 5 நாள்ல 1 நாள் மட்டும்தான் லாஸ்ல புக் ஆயிருக்கு, மற்ற 4 நாள் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. டோட்டலா இதுல 13,370 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் ஆகுது. 13% இதுல ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த வாரத்துல மட்டும். இன்னையோட கோல்டன் ஸ்டாக் நில். இன்னைக்கு கோல்டன் ஸ்டாக் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நான் கண்டினியூ மார்க்கெட் வாட்ச் பண்ண முடியல, கொஞ்சம் வெளியே போயிட்டதுனால இந்த கோல்டன் ஸ்டாக்கை என்னால் செலக்ட் பண்ண முடியல. அதனால இன்னைக்கு நில், நான் இதில் ட்ரேட் பண்ணல. ஓகே, இந்த வாரம் இந்த கோல்டன் ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம டோட்டலாக பார்த்துடலாம். இந்த வாரம் கோல்டன் ஸ்டாக்ல
இன்னைக்கு நான் ட்ரேட் எடுக்கல. நேற்று நமக்கு ட்ரேடே கிடைக்கல, என்ட்ரி வரல. மற்ற 3 நாளுமே ப்ராஃபிட்டில் புக் ஆகிருக்கு. டோட்டலாக 2053 ரூபா 25 காசு ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. இது வந்து நம்ம ஒரு 10,000 வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா இந்த வேல்யூக்கு நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே, இன்னையோட ட்ரேடிங் மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தோட பர்ஃபார்மன்ஸும் நம்ம டோட்டலாக பார்த்துட்டோம். அடுத்து ஈக்விட்டி இன்ட்ராடேக்காக ரீசெண்டாக 2 வாரமாக நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெஸ்டிங் பண்ணிட்டு வரோம். அந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் நான் எடுத்திருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு, அதையே நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணியிருந்த 3 ஸ்டாக் இதுதான். பிஎல், ஆரோ ஃபார்மா, சிஜி பவர். ஃபர்ஸ்ட் நம்ம பிஎல் செக் பண்ணுவோம். $10 to 11 இந்த 1 ஹவரோட ஹை 896, 869.15 லோ, 896 கிடைச்ச பிறகு 909.90. இதில் நமக்கு 1% வரைக்கும் மேலே போயிருக்கு. நாம் இப்போதைக்கு எதிர்பார்க்குற ப்ராஃபிட் அப்படின்னாக்கா 1% டார்கெட்டு. இதில் ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லேயே அச்சீவ் ஆயிடுச்சு. அரவிந்தோ ஃபார்மா பார்க்கலாம். 10 to 11 இந்த 1 ஹவரோட ஹை 465.80, லோ 455.15. இதுவும் சேம் தான், 465.80க்கு நம்ம பை ஆகுது. பை ஆகிட்டு 471.70 நாம் எதிர்பார்த்த 1% இதில் கிடைச்சிருச்சு, ஸ்டாப் லாஸ் இல்லாமல். ஸோ இதுலேயும் நமக்கு இன்னைக்கு 1% ப்ராஃபிட்டு. சிஜி பவர் 327 ஹை, 321.85 லோ. இது ஹை பிரேக் ஆகலை, லோ பிரேக் ஆகுது. 321.85 பிரேக் ஆகிட்டு 320.10, இது 318.20 வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. வந்துட்டு இதில் வந்து நமக்கு 1% வரல. 322.80 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு 322.80 நம்ம ரிவர்ஸ் போகிறோங்க. ரிவர்ஸ் போன பிறகு 333 வரைக்கும் ஹை போயிருக்கு. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு இல்லைங்களா, அந்த லாஸ் ரெக்கவர் ஆகிட்டு நம்மளால் இங்கே 0 பண்ண முடியுது. ஸோ இதில் வந்து நோ கெயின் நோ லாஸு. சிஜி பவரில் இன்னைக்கு நோ கெயின் நோ லாஸ் வந்திருக்கு. ஆரோ ஃபார்மா 1%, பிஎல் 1%. டோட்டலாக இந்த கான்செப்டில் 2% ப்ராஃபிட் வந்திருக்கு. இது வரைக்கும் 2 வாரமாக கண்டினியூவாக செக் பண்ணிட்டு வரோம். இந்த 2 வாரமும் ஒரு நாள் கூட லாஸ் வராமல் கண்டினியூவாக இந்த கான்செப்ட்லேயும் ப்ராஃபிட் புக் ஆகுது. இன்னும் ஒரு வாரம் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிவிட்டு இதுக்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரெடி பண்ணி சின்ன ஒரு அமௌண்ட் வச்சு இதில் நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, என்னோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இன்னையோட ட்ரேடிங் மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தோட ட்ரேடிங்கே ரொம்ப நல்லாவே இருந்தது. புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை இப்போ தான் கற்றுக்கிட்டு புதுசாக என்ட்ராயிருக்குங்க, மேக்ஸிமம் உங்களால் எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணுங்கள், ப்ரெஷர் ஆகாதீங்க. அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எந்த அளவுக்கு உங்களால் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி ட்ரேட் பண்ண முடியுமோ அந்த ட்ரேடிங் மட்டும் நீங்கள் எடுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரேடை எடுக்காதீங்க. இந்த ட்ரேடிங்லேயும் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு சரியான காரணத்தை தேடுங்க. சரியான காரணத்தோட நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சா மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களால் ஜெயிக்க முடியும். சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ். திங்கட்கிழமை என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத